இன்றே டவுன்லோட் செய்து உங்கள் ஃபேவரட் ஷோக்களை என்ஜாய் பண்ணுங்க. டாக்டர், மத்த வேலைனா நாங்க என்ன பண்ண வேண்டியது இருக்கு டாக்டர்? பண்ண வேண்டியதெல்லாம் நீங்க தானே. எங்க டாக்டர் பணம் கட்டுறத பத்தி சொல்றாரு. ஓ ஓ அதுவா? டாக்டர், அப்ராக்சிமேட்டா எவ்வளோ ஆகும்? அத நீங்க ரிசப்ஷன்ல கேளுங்க, அவங்க சொல்லுவாங்க. இல்ல டாக்டர், சும்மா ரஃபா சொன்னா போதும். என்ன ஒரு 12 இருந்து 14 லட்சம் வரைக்கும் ஆகும். 12 லட்சமா? இத சாப்பிடு. என்ன பாக்குற? கால்ல இருந்து எதுவுமே சாப்பிடாம வாசலையே பார்த்துட்டு உட்கார்ந்துட்டு இருக்க. பசிக்கும்ல, சாப்பிடு. அங்க உள்ள எங்க அம்மா சாக கிடக்குறாங்க. நொறுக்கு தண்ணி திங்க இதுதான் நேரமா? எங்க அம்மாக்கு அடுத்து என்ன பண்ணலான்னு ஒரு வார்த்தை கேட்க மாட்டீங்களா? உங்க அம்மாவை நல்லபடியா பாத்துக்கணும்னா நாம 2 பேரும் வேலைக்கு ஒழுங்கா சாப்பிட்டு தெம்பா இருக்கணும். உங்க அம்மா முடியாம படுத்துட்டு இருக்குன்றதுனால நாமளும் அதுக்கு பக்கத்துல கட்டில போட்டு படுத்துக்க முடியுமா? ஏண்டி, அடுத்தது என்ன பண்ணணும்னு யோசிக்கணும்ல. உங்க அம்மா என்னதான் சொல்றாங்க? காலையில இருந்து அம்மாவுக்கு பல்ஸ் கொஞ்சம் கொஞ்சமா இறங்கிட்டு வருதாம். ஆக்சிஜன் கொடுத்திருக்காங்க. என்னடி சொல்ற? ஆக்சிஜன் வேற கொடுத்திருக்காங்களா? ஆமா, இந்த ட்ரீட்மெண்ட்டுக்கு என்ன எது செலவாகும்னு கரெக்டா எல்லாத்தையும் நோட் பண்ணி வச்சிருக்கியா? இங்க பாரு, அதுக்கப்புறம் டிஸ்சார்ஜ் பண்ணும்போது கண்டதுக்கும் பில்ல போட்டு தீட்டுன்னு தீட்டிடுவாங்க, புரிஞ்சுக்கோ. அதுக்கு இல்ல மேகலா, இவனுங்க பாட்டுக்கு வாயிலையும் மூக்குலையும் 2 டியூபை சொருகி விட்டுட்டு பக்கம் பக்கமா பில்ல போட்டு கொடுத்துருவானுங்க. அதுக்கு தான் கேட்டேன். நாம தானே உஷாரா இருக்கணும். அழாதீங்கம்மா, உங்க அம்மாவை காப்பாத்திடலாம். டாக்டர், அவ அதுக்கு அழுவல டாக்டர். ஆபரேஷன் பண்ற அளவுக்கு எங்க கிட்ட பணம் இல்ல டாக்டர். நீங்க வேற உடனே பண்ணணும்னு சொல்றீங்க. எங்களால இப்போதைக்கு அவ்வளவு பெரிய அமௌண்ட் ரெடி பண்ண முடியாது டாக்டர். இந்த மருந்து மாத்திரையிலேயே இந்த ஹார்ட்ல இருக்கிற அடப்பெல்லாம் எடுக்க முடியாதுங்களா? நீங்க படிச்சால தானே. இது என்ன உங்க வீட்டு சிங்கிள் இருக்கிற அடைப்பா? இவங்க ஆல்ரெடி ஆக்சிஜன் சப்போர்ட்ல இருக்காங்க. மாஸ்க கலட்டுனாலே உயிர் போயிடும். நீங்க என்னமோ மருந்து மாத்திரை சரி பண்ணலாம்னு பேசிட்டு இருக்கீங்க. என்ன பார்த்தா உங்களுக்கு எப்படி தெரியுது? எங்க அம்மாவோட வீடு வித்து அதுல ஒரு 10 லட்சம் ரூபாய் இருந்தா ஆபரேஷன் பண்ணிடலாம்ல? ஏய், வித்து காலி பண்றதுக்கா அவங்க வீட்டை எழுதி கொடுத்தாங்க? நாம கடைசி வரைக்கும் அந்த சொத்தை கட்டி காப்பாத்தணும் தானே நம்மகிட்ட எழுதி கொடுத்திருக்காங்க. அதை வித்து ஆபரேஷன் பண்ணணும்னு சொல்ற? கொஞ்சமாவது அறிவோட தான் பேசுறியா? பாத்தியா? ஏங்க, இப்ப எதுக்கு இதெல்லாம் கழட்டுறீங்க? ஏய், நீ உன்னோட வளையல் செயின் மோதிரம் எல்லாத்தையும் கழட்டு. கழட்டு சொல்றேன். இல்லனா நம்மள வசதியானவங்க நினைச்சு பணம் தராம போயிடுவாங்க. பாத்தியா? என்னப்பா இப்படி இருக்கா உன் புள்ள? போயும் ஒரு பிச்சைக்காரனை பத்தி வச்சிருக்கண்டா. அந்த பூஜையெல்லாம் அங்க சொல்ல சொல்லிட்டேன். அதெல்லாம் முடிச்சிருங்க. சார் வணக்கம் சார். வணக்கம். வணக்கம். ஐயப்பன் சார் சொல்லி அனுப்புனாரு. ஓ, நீங்க தானே அது? ஆமா சார். யாருக்கு ஆபரேஷன்? என்னோட மாமியார் சார். இவங்க அம்மா. என்ன ஆபரேஷன்? ஹார்ட் சர்ஜரி பண்ணி பேஸ் மேக்கர் வைக்கணும்னு சொல்லியிருக்காங்க சார். எப்படியும் ஒரு 12 இருந்து 15 லட்சம் ரூபா வரைக்கும் ஆகும்னு சொல்லியிருக்காங்க. இந்த வருஷத்துக்குள்ள கோட்டா முடிஞ்சு போச்சுங்க. நீ கூட அடிக்கடி சொல்லும்போது இப்படியெல்லாம் கூட இருப்பானான்னு யோசிச்சு பார்த்துருக்கமா இருக்கு. இப்பதான் நேர்லயே பார்க்குறேன். இவெல்லாம் என்னடா மனுஷன்? என்னத்த சொல்ல? என்ன மார்க்கு, ரொம்ப பலமா யோசிக்கிற? அதெல்லாம் ஒன்றும் இல்லை. நீ முழிக்கிற மொழியே சரியில்லையே. என்னன்னு சொல்லுப்பா. இந்த ராஜா மாமியார் அவனை தான் மலை போல நம்பிட்டு இருந்துச்சு. அதுக்கு இருந்த ஒத்த வீட்டையும் அவன் பேருக்கு எழுதி வச்சிருச்சு. இப்போ எங்கேயோ ஒரு 1/2 கிரவுண்டு நிலம் இருந்திருக்கு போல, அதையும் இவனுக்கே கொடுத்துருச்சு. அது இப்படி உசுருக்கு போராடிட்டு இருக்கு. இந்த நிலைமையில நட்டாத்துல விட்டுட்டு நன்றி கிட்டு போயிட்டானே.
ஏமா இருக்கு உனக்கே செய்யாதவன் வேற யாருக்கு செய்ய போறான்? ஒரு உசுருங்கிறது அவ்வளோ சாதாரணமா போச்சுல்ல. அதுக்கு நம்ம என்னப்பா செய்ய முடியும்? எனக்கு ஒன்று தோணுது. என்ன? இந்த மனோகருக்கு கொடுத்த 10 லட்சம் கடைசி வரைக்கும் வரும்னு நான் எதிர்பார்க்கவே இல்லை. கடவுளா பார்த்து அதை நம்ம கை கொண்டு வந்து சேர்த்திருக்காரு. அதுக்கு என்ன இப்போ? கடவுளுக்கு நன்றி சொல்லிட்டு அடுத்த வேலையை பார்க்க போக வேண்டியதானே? இல்ல, கடவுள் அந்த காசுக்கு செலவையும் கண்ணு முன்னாடி காட்டுறாரு. என்ன மார்க் பேசுற? லூசா நீ? டேய் நீலா, அந்த பணத்தை நான் ஆஸ்பத்திரியில கட்டிட்டு அந்த அம்மாவுக்கு ஆபரேஷன் பண்ண சொல்லலான்னு இருக்கேன். நீ சுயநினைவோட தான் பேசுறியா? மேகலா என்னைக்கு அந்த அம்மாவை வீட்டுக்கு கூட்டு வந்தாலோ அன்னையில இருந்து உன்னையும் சீதாவையும் அவ பண்ண டார்ச்சர் கொஞ்சமா நெஞ்சமா? இப்ப வரைக்கும் நீங்க 2 பேரும் உருப்படாம நாசமா போகணும்னு தான் அந்த அம்மா நினைக்குது. டேய் இப்பேற்பட்ட பொம்பளைக்கு போய் கையில இருக்கிற அத்தனை பணத்தையும் ஹாஸ்பிட்டல்ல போய் கட்டணுங்கிற கொஞ்சமாவது அறிவு இருக்காப்பா உனக்கு? அது உனக்கு எதிரிமா இருக்கு. டேய், உசுருல எது நீலா? நல்ல உசுறு, கெட்ட உசுறு, வேண்டிய உசுறு, வேண்டாத உசுறு, எதிரி உசுறு, நட்பு உசுறு. உசுருன்றதெல்லாம் ஒண்ணுதானே? அதெல்லாம் சரிதான்பா. ஆனா நீ எதுக்காக அந்த அம்மா உதவி பண்ணணும்? அப்படின்னு பார்த்தா டெய்லி வைத்தியம் பண்ண செலவு காசு இல்லாம நிறைய பேர் செத்துட்டு இருக்காங்க. அவங்க எல்லாரையும் போய் நம்ம காப்பாற்ற முடியுமா என்ன? அது நம்ம வேலையும் இல்லமா இருக்கு. இல்ல, நம்ம கூடவே இத்தனை நாளா வாழ்ந்த ஒரு உசுறு நம்ம கண்ணு முன்னாலேயே போகும்போது கையில பணத்தை வச்சுக்கிட்டு வேடிக்கை பார்க்க மனசு இடம் கொடுக்கலடா. என்ன சீதா, நீ அவன மாதிரியே பேசுற? ஆமா அண்ணே, அவரு ஹாஸ்பிட்டல்ல இருந்தப்போ நான் அலைஞ்ச அலைச்சலும் தவிப்பும் வேதனையும் எனக்கு தண்ணி தெரியும். யார் யார் கைய காலையோ பிடிச்சு கழுத்துல இருக்கிற தாலி சங்கிலிய விக்கிற அளவுக்கு போனேன். நாம பரவாயில்லண்ண, நம்ம கிட்ட விக்கிறதுக்குன்னு ஏதாவது ஒண்ணு இருந்துச்சு. அவருக்காக கூட இருந்து ஓடி ஆடி ஏதாவது ஒரு வேலை செய்ய நான் ஒருத்தி இருந்தேன். ஆனா அந்த அம்மாவுக்கு எல்லாரும் இருந்தும் அனாதையா இருக்குது. பாவம், அத பொழைக்க வைக்கணும்னு நினைக்க ஒருத்தரும் இல்லைண்ண. ஆமா, உங்க 2 பேருக்கு மூளைகள குழம்பி போயிடுச்சா? டேய், அது விரோதியோ எதிரியோ துரோகியோ ஒரு உசுறு போறத வேடிக்கை பார்த்துட்டு என்னால சும்மா இருக்க முடியல நீலா. இப்படியே ஓடி ஓடி அடுத்தவங்களுக்கு உதவி செஞ்சு என்னடா சாதிக்க போற? பாத்துக்கலாம் விடுறா. அட போடா.